மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் சித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடுகளில் ஏற்படும் எழ முடியாமல் படுத்தே இருக்கும் நோய்க்கான மேலாண்மை முறைகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் கவிதா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் மூலம் வெளிமாநில கண்டுனர் பயிற்சி பெற்ற நீலகிரி மாவட்டம் கீழ்கோடப்பமந்து கிராம பயனாளி கே அசோக் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் காப்பி. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநிலத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான சராசரி வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தோட்டக்கலை வேளாண்மையாளர்களின் வருவாயை அதிகரித்து கிராமப்புற வேலை வாய்ப்பினை மேம்படுத்தி சிறப்பான வாழ்வாதாரத்தை அளிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக விளங்குகிறது. மத்திய மாநில அரசுகள் தோட்டக்கலையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றன. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் மூலம் நீலகிரி மாவட்டம் தோட்டக்கலை துறையால் வெளிமாநில கண்டுனர் பயிற்சி பெற்ற கீழ்கோடப்பமந்து கிராம பயனாளி கே அசோக் அவர்களை சந்தித்த போது எங்களது காய்கறிகளான கேரட், முட்டைகோஸ், பூண்டு, உருளைக்கிழங்கு ஆகிய காய்கறிகளை நாங்கள் பயிர் செய்து வருகிறோம். நமக்கு உதவியாக தோட்டக்கலை துறை மானியம் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தி வருகிறது. நாங்கள் இங்கு செய்யும் விவசாயம் அல்லாமல் வேறு இடங்களில் எங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் வகையில் தோட்டக்கலைத்துறை எங்களை ஹைதராபாத் நிம்ப் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டுக்கு 3 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராமாக ஒரு 30 பேர் விவசாயிகளை அழைத்து சென்றனர். அங்கு நமக்கு 3 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் மெயினாக ஆர்கானிக் ஃபார்மிங், அதை பற்றி இயற்கை விவசாயத்தில் சில புதிய அனுபவங்களை கற்றுக் கொடுத்தனர். அதில் முக்கியமாக ஆர்கானிக் இன்புட்ஸ்,
ட்ரைகோடோமா, பெஸ்லோமைசஸ், மெட்டாரைசியம், அசிஸ்பைர்லம், வேம் ஆகிய இன்புட்களை எப்படி தயாரிப்பது. இப்போ உதாரணமாக நாங்கள் வெளி மார்க்கெட்டில் வாங்கும் அப்பொருட்கள் 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறது. ஆனால் விவசாயத்துறை இது நமக்கு கற்றுக்கொடுற வகையில் நம்ம சொந்தமாக அதை தயாரித்தால் 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரையில் நாங்களே தயாரித்து அதனை நம்ம தோட்டத்தில் இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்த உதவுகின்றது. சுலபமாக எடுத்து நம்ம தோட்டத்தில் உபயோகிக்க எவ்வாறு பயன்படுத்துவது என்று கற்றுக் கொடுத்தனர். அடுத்தபடியாக நம்ம முக்கியமாக கோஸ் பயிரிடும் பொழுது பிளாக் டைமண்ட் மாத், டிபிஎம், டைமண்ட் பிளாக், அது தாக்குதலை எப்படி கட்டுப்படுத்துவது என்று கற்றுக் கொடுத்தனர். அதில் முக்கியமாக மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே. அசோக் அவர்களை 09432377728 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சம்பா நெற்பயிர், இரவை குளிர்கால கம்போடியா பருத்தி மற்றும் மஞ்சள் பயிர்களுக்கு மண்ணின் ஈரத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்வோம். வறண்ட வானிலையை பயன்படுத்தி முன்னதாக விதைக்கப்பட்ட மானாவாரி பயிர்களில் களை எடுக்கவும். அதிக காற்றின் வெப்ப ஈரப்பதம் குறியீடு இருப்பதால் கால்நடைகளுக்கு முழு அளவிலிருந்து முக்கால் அளவு மட்டும் தீவனங்கள் கொடுக்கவும். குளிர்ந்த குடிநீர் வழங்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. சம்பா நெற்பயிரில் 20 முதல் 30 நாட்கள் ஆன பயிர்களுக்கு ஏக்கருக்கு 1 கிலோ சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் 20 கிலோ நன்கு மட்கிய தொழு உரத்துடன் கலந்து இடவும். தாளடி பருவ நெல் நடவு செய்யும் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ ஜிப்சம், 10 கிலோ ஜிங்க் சல்பேட், 30 கிலோ யூரியா, 40 கிலோ டிஏபி மற்றும் 10 கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்களை அடியுரமாக இட வேண்டும். தாளடி நடவிற்கு முன் ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு பூச்சி மற்றும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்துள்ளதால் மானாவாரி விவசாயிகள் தங்கள் வயல்களில் கம்பு, காணப்பயிறு, கொண்டைக்கடலை மற்றும் சூரியகாந்தி போன்ற பயிர்களை பயிர் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழையில்லா வறட்சி பகுதிகளில் சென்னா மற்றும் கொத்தமல்லி சாகுபடி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வரும் தினங்களில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் வயலில் நீர் தேங்குவதை தவிர்க்க அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்யவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் வாழையில் நோய் தாக்குதல் காணப்படும். இதனை எதிர்கொள்ள சூடோமோனாஸ் என்ற உயிர் பூஞ்சான கொல்லியினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். நெற்பயிர் இளமஞ்சள் நிறத்தில் காணப்பட்டால் ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ ஜிங்க் சல்பேட்டினை 10 கிலோ மணலுடன் கலந்து தூவி விடலாம். நெற்பயிரில் இலை சிலந்தியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு டைகோபால் 500 மில்லி லிட்டர் அல்லது ஏக்கருக்கு நனையும் கந்தகத்தூள் 400 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். நெல் பயிரில் தண்டு துளைப்பான் பூச்சி தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு குயினால்பாஸ் 25 EC 1000 மில்லி லிட்டர் அல்லது பாஸ்போமிடான் 40 SL 600 மில்லி லிட்டர் அல்லது ப்ரொபனோபாஸ் 50 EC 1000 மில்லி லிட்டரை தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் மிதமான ஈரப்பதத்துடன் காணப்படுவதால் சாறு உறிஞ்சும் பூச்சியின் தாக்குதல் அதிகரிக்கக்கூடும். இதனை கட்டுப்படுத்த மஞ்சள் நிறப்பொறி ஒரு ஏக்கருக்கு 10 இடங்களில் வைத்து கவர்ந்து அழிக்கலாம். தற்போது நிலவும் லேசான மேகமூட்டம் மற்றும் அதிகமான ஈரப்பதம் கொண்ட வானிலையில் பருத்தியில் வெள்ளை ஈக்களின் தாக்குதல் தென்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு இமிடாக்ளோபிரிட் 100 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்கலாம். கறவை மாடுகளுக்கு மடிவீக்க நோய் தாக்க வாய்ப்புள்ளது. எனவே 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கொண்டு பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் மடியை கழுவவும்.
தற்போதைய தட்பவெப்ப சூழ்நிலையில் நோய் தாக்குதலிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க தொழுவத்தை சுத்தமாக வைத்திருக்கவும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கேரட் பயிரில் நூற்புழுவை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு பேசிலோமைசிஸ் 20 கிலோ அளிக்கவும். கோஸ் பயிரில் வயிறு தத்து பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்த ஸ்பைனோசைட் 2.5% மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.2 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். கேரட் பயிரில் ஏக்கருக்கு அடி உரமாக 78 கிலோ யூரியா, 200 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 60 கிலோ பொட்டாஷ் இடவும். நடவுக்கு பின் 45ஆம் நாள் மேலுரமாக இதில் பாதி அளவு இடவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் தற்போது தென் தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மட்டுமே நிலவுகின்றது. இதன் காரணமாக நாமக்கல் மாவட்டத்தில் மேகமூட்டம் காணப்பட்டாலும் மழையின் அளவு குறைவாகவே காணப்படும். ஆயினும் பகல் மற்றும் இரவு வெப்ப அளவுகள் குறைவாகவே நிலவி கோழிகளுக்கு சாதகமாகவே காணப்படும். காற்றின் ஈரப்பதம் சற்று அதிகமாக காணப்படுவதால் தீவன மூலப்பொருட்களின் மற்றும் தீவனத்தின் சேமிப்பில் கவனமும் 3 நாட்களுக்கு உள் சேமிப்பை கடைபிடித்தும் வர வேண்டும். கத்தரியில் காய் துளைப்பானை கட்டுப்படுத்த இயற்கை முறையில் சுமார் 10 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் பஞ்சகாவியத்தை கலந்து 7 நாட்கள் இடைவெளியில் 3 முறை செடிகள் நன்கு நனையும்படி மாலை வேளையில் தெளிக்கவும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. உழவர்கள் தங்களுடைய அடர் தீவன மூலப்பொருட்களை உலர்ந்த மற்றும் ஈரப்பதம் புகாமல் சேகரித்து வைப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சுப்பொருள் உருவாகாமல் பாதுகாக்கலாம். கால்நடைகளை ஏரி மற்றும் குளங்களில் உள்ள புற்களை மேயாமல் பார்த்துக் கொள்வதன் மூலம் தட்டை புழுக்களின் தாக்கத்தினை கட்டுப்படுத்தலாம். உழவர்கள் தங்களுடைய கறவை மாடுகளின் மடியை நன்றாக கழுவி மற்றும் உலர்த்தி பால் கறக்கவும். மேலும் பால் கறந்த பின்பு தூசி அதிகமுள்ள உலர் தீவனம் அளிப்பதை தவிர்ப்பதன் மூலம் மடிவீக்க நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். 1 ஹெக்டர் நெற்பயிருக்கு அடி உரமாக 80 கிலோ யூரியா மற்றும் 300 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 20 கிலோ பொட்டாஷ் மற்றும் 25 கிலோ ஜிங்க் சல்பேட் உரத்தினை நடவுக்கு முன் இடவும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை மற்றும் ஜாதிக்காய் மரங்களை சுற்றி வட்ட பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். ரப்பரில் பாலித்தீன் ரெயின்கார்டை மரத்தில் பால் வடியும் பகுதியின் மேல் பொருத்தவும். இதனால் மழை காலங்களில் பால் வெட்டலாம். அனாசி வயல்களில் மூடாக்கு இடுவதன் மூலம் மண் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661139. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் காபி. காபி வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மலைத்தோட்ட பயிராகும். அனைவரும் விரும்பி பருகக்கூடிய ஒன்றாகும். இதனை சாகுபடி செய்வதால் வேளாண்மையாளர்கள் நல்ல லாபம் பெற முடிகிறது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண் 4.5 முதல் 6.5 வரை உள்ள கார அமில நிலை கொண்ட மண் மிகவும் ஏற்றது. பயிரிட ஏற்ற பருவம் ஜூன் முதல் டிசம்பர் வரை. பயிரிட ஏற்ற ரகங்கள் அராபிகா காபி ரகங்கள், இரகத்தேர்வுகள் 7, 9, 10 மற்றும் காவேரி. ரொபஸ்டா காபி ரகங்கள், ரகத்தேர்வுகள் 274, 270. அறுவடை நவம்பர் மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் வரை அறுவடை செய்யலாம். காபி பழங்களை பழுத்தவுடன் அறுவடை செய்ய வேண்டும். டிசம்பர் மாதத்தில் செய்யப்படும் அறுவடையில் அதிக மகசூல் கிடைக்கும். மகசூல் 1 ஹெக்டரிலிருந்து 750 முதல் 1000 கிலோ வரை மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 இருந்து 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும்.
சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1760 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1820 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் தேனியில் 1740 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1800 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 3500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4400 ரூபாய்க்கும், கொங்கனாபுரத்தில் 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் வரைக்கும், புளி தர்மபுரியில் குறைந்தபட்சமாக 3500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4100 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் 3800 ரூபாயிலிருந்து 4100 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்சமாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், செஞ்சேரியில் 900 ரூபாயிலிருந்து 1100 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் கரூரில் குறைந்தபட்சமாக 4200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4400 ரூபாய்க்கும், பெண்ணாகரத்தில் 4000 ரூபாயிலிருந்து 4500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 7 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 23.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 70.4% காற்றின் வேகம் மணிக்கு 3.4 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.5% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையளவு 5 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 301.7 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 957 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 6.1 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். கறவை மாடு வளர்ப்பு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானத்தை தருவதன் மூலம் பொருளாதார ரீதியாக வேளாண்மையாளர்களுக்கு பேருதவி புரிந்து வருகின்றது.
மேலும் கறவை மாடு வளர்ப்பில் சரியான அளவில் தீவனமும் முறையான பராமரிப்பும் அவசியம். வேளாண்மையாளர்களுக்கு பயன்பெறும் வகையில் கறவை மாடுகளில் ஏற்படும் எழ முடியாமல் படுத்தே இருக்கும் நோய்க்கான மேலாண்மை முறைகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ். கவிதா அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் நம்ம மாடுகளில் எழ முடியாமை என்ற ஒரு நோயை பற்றி கலந்துரையாடல் பார்க்க போகிறோம். இது பொதுவாக உற்பத்தி திறனை அதிகமாக பாதிக்கும் ஒரு நோயாகும். இது பராமரிப்பு குறைபாடால் ஏற்படும் ஒரு நோய். இது ஒரு தொற்று நோயோ அல்லது கிருமியால் ஏற்படும் நோயோ அல்ல. இது பண்ணையாளருக்கு பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக கறவை பசுக்களில் தான் இந்த நோய் அதிகமாக காணப்படுது. கறவை பசுக்களில் சினையுற்ற மாடுகளில் கடைசி 3 மாதங்களிலும் மற்றும் கன்று ஈன்று 1-2 மாதங்களிலும் இந்த நோய் பொதுவாக காணப்படுது. இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சத்து குறைவால் தான். ஸோ பராமரிப்பு சரியில்லாதது ஒன்று உணவு, இன்னொன்று அது வைத்திருக்கும் இடம். ஸோ இந்த சினை மாடுகளில் முக்கியமாக கடைசி மாதங்களில் சுண்ணாம்பு சத்து, கால்சியம் என்று சொல்வோம், அதனுடைய அளவு குறையும் பொழுது இரத்தத்தில் இந்த நோய் ஏற்படுகிறது. ஸோ இந்த சுண்ணாம்பு சத்து கன்று ஈன்ற உடனேயே பாலுடைய அளவில் அதிகமாக வெளியேறும்போது மாட்டுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து உணவிலிருந்து கிடைக்கப்படணும். இந்த சுண்ணாம்பு சத்து எதுக்கு தேவைன்னா தசைகளுடைய செயல்பாடுக்கு வேணும். ஸோ இந்த சுண்ணாம்பு சத்தினுடைய அளவு குறையும் போது தசைகளுள் தளர்ச்சி ஏற்பட்டு மாடுகள் ஆரம்ப நிலையில் நடக்க முடியாமல் தள்ளாடும். அந்த நிலையிலேயே உடனடியாக கால்நடை பண்ணையாளர்கள் அதை கால்நடை மருத்துவரிடம் அணுகி சென்று தகுந்த வைத்தியத்தை பண்ணி கொண்டால் அவைகள் சரியாகிவிடும். ஆனால் என்ன ஆகுனா, அந்த கால் தள்ளாற்றம் ஆரம்பித்து அதனுடைய தசைகள் முழுவதுமாக தளர்ச்சி அடைந்து விட்டால் அவைகள் உட்கார்ந்த நிலைக்கு போய்விடும். ஸோ அதை போல் உட்கார்ந்த நிலைக்கு போன பிறகு ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே ஒரு பசுமாடு உட்கார்ந்த நிலையிலே இருந்ததுன்னா அது பிறகு எந்திரிக்கவே முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறது. அந்த நேரத்தில் அதுக்கு சுண்ணாம்பு சத்து ரத்த நாள் கொடுத்தால் கூட அந்த சுண்ணாம்பு சத்தின் அளவு சரியானாலும் அதனுடைய கால் தசைகள் மீண்டும் புதுப்பித்து நடக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. இந்த சுண்ணாம்பு சத்து மட்டும் ஒரு முக்கிய காரணம் அல்ல, மற்ற தாது உப்புக்கள் ஃபாஸ்பரஸ் சொல்வோம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம், இந்த தாது உப்புக்களும் ரத்தத்தின் அளவில் குறைஞ்சாலும் இந்த சுண்ணாம்பு சத்தோடு சேர்ந்து அந்த மாட்டுகள் நடக்க முடியாமல் போகும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த சினையுற்ற மாடுகளை வைத்திருக்க கொட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வழுவழுப்பான தரையில் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த மாடுகள் கால் இடறி தவறி விழுந்து விட உண்டு. அப்படி ஆகும்போது இடுப்பு எலும்பு நொறுங்கியோ இல்லை இடுப்பு எலும்பு நழுவியோ அதை ஹிப் டிஸ்லோகேஷன் சொல்லுவாங்க. அதை போல் ஏற்படும் போது அதால் முழுவதுமாக எந்திரிக்க முடியாது, படுத்த நிலையிலே இருக்கும். சில சமயங்களில் சினையுற்ற மாடுகள் கன்று ஈனும்போது கன்றினுடைய அளவு பெரியதாக இருக்கும்போது அது அந்த பிறப்பின் உறுப்படியாக வரும் பொழுது அப்டுரேட்டானாவும் சொல்லுவாங்க. அதை சிதைக்கும் பொழுது அந்த மாடால் எந்திரிச்சு நடக்க முடியாமல் போயிடும். ஸோ மாடு படுத்திருக்கிறது என்பது 4-6 மணி நேரத்துக்கு மேலே உட்கார்ந்த நிலையிலேயே காலை மடக்கி படுத்து இருந்தால் என்னவாகும் என்றால் அதனுடைய தசைகள் பார்த்திங்கன்னா இடுப்பு எலும்புலையும் தொடையிலும் தான் அதிகமாக இருக்கும் தசைகள். இந்த தசைகள் அழுத்தத்தின் காரணமாக இரத்த ஓட்டம் முதல்ல குறையும். இரத்த ஓட்டம் குறைஞ்சோடனே அதுக்கு தேவையான உணவு சத்து, ஆக்சிஜன் எதுவும் தசைக்கு போய் சேராதால் அது வீங்கி ஒரு நாளடைவில் தசைகள் எல்லாம் இறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ திசுக்கள் இறந்த பிறகு தசைகளுடைய வேலைப்பாடு போயிடுச்சுன்னா அந்த மாட்டால் எந்திரிச்சு தானாக நடக்க முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா அதனுடைய மாடால் மற்ற வேலைகள் செய்ய முடியும். சாதாரணமாக தீவனம் எடுத்துக்கும், சாணம் நீர் வெளியேறது நார்மலாக இருக்கும், அதனுடைய இருதய துடிப்பு எல்லாமே சாதாரணமாக இருக்கும். ஆனால் அவைகளால் எந்திரிச்சு நடக்க முடியாது. சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த சத்து குறைவு இரத்த சோகையில் கூட சில பேர் கொண்டு வராங்க. அண்டு போதுமான தீவனம் அது கொடுக்காம
அந்த ஒரு நிலையிலையும் சில மாடுகள் கொண்டு வரப்படுது. ஸோ இதை போல் வரும்போது எப்போவுமே பண்ணையாளருக்கு தெரிவிப்பது என்னவென்றால், எப்பொழுது ஒரு மாடு ஏதோ ஒரு காரணத்திற்காக படுத்து விட்டால் அதை 6 மணி நேரத்திற்குள்ளே கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு வர வேண்டும், கால்நடை மருத்துவமனைக்கு. அதனுடைய 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அதனுடைய கால் தசைகள் முற்றுமாக செயலிழந்து நடக்கும் தன்மையை இழந்துவிடும். அவ்வாறு இருக்கும்பொழுது நம்மளால் மருந்து கொடுத்து அதை வைத்தியம் செய்ய முடியாது. கடைசியாக மாட்டை அறுப்பதற்கு தான் கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் ஒரு மாடு படுத்த நிலையிலே இருக்குன்னா ஒரு மாட்டின் உரிமையாளர் ஒரு மருத்துவமனையிலே தங்கி அதுக்காக இருக்கும் பொழுது அவருக்கு வேலைக்கு செல்ல முடியாது. அதனால் ஏற்படும் பொருளாதார இழப்பு மற்றும் கறவை மாடுகள் இந்த நோய் முக்கியமாக வருவதால் அதனுடைய உற்பத்தி திறன் குறையுது. ஸோ மொத்தத்தில் இது மிகுந்த பொருளாதார இழப்பை ஒரு பண்ணையாளர் கொடுக்கறதால இந்த நோய் ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் கண்டுபிடித்து கால்நடை மருத்துவரிடம் கொண்டு வர வேண்டும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, சினை கண்ட மாடுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுங்க நிற்கும் இடங்கள் சுரசுரப்பாக இருக்க வேண்டும், வழுவழுப்பு தரையில் நிற்க வைக்கக்கூடாது. அண்ட் உணவு சரி விகிதத்தில் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி அதுக்கு தேவையான எல்லா தாதுப்புக்களும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்தால் இந்த உற்பத்தி திறனை பாதிக்கும் நோயை இருந்து மாட்டுகளை காப்பாற்றலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் கவிதா அவர்களை 09440084552 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 4/11/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. கால்நடை தீவனப்பயிர் விதை வங்கியிலிருந்து வேலி மசால் விதை பெற்று சாகுபடி செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் காட்டுசிவிரி கிராம வேளாண்மையாளர் டி முனுசாமி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் ஆமணக்கு, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்புழு உரம் தயாரிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் திலக் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.